உயிர் வாழ்க்கைக்கு காற்று முக்கியமானது. ஒரு நாளைக்கு சராசரியாக 2 கிலோ தண்ணீரை மட்டுமே குடித்து 1.5 கிலோ உணவை மட்டுமே சாப்பிடும் மனிதன் 14 கிலோ காற்றை உள்ளிழுக்கிறார். வணக்கம், இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறீர்கள். யாழ்ப்பாண பகுதியில் காற்று மாசுபாட்டை குறைக்க மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையுடன் இணைந்து யாழ்ப்பாண மாநகர சபை ஏன் உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்க உத்தரவுகளை பிறப்பிக்க கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த டாக்டர் உமா சுகி நடராஜா என்பவர் தாக்கல் செய்த ரீட் மனுவை விசாரித்த போது மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபிசூரிய இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் மூலம் இதுபோன்ற பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று சுட்டிக்காட்டிய நீதியரசர் வழக்குகள் மூலம் இதுபோன்ற விடயங்களை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது முற்றிலும் உண்மை. மேற்படி மனு விசாரிக்கப்பட்ட போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரநாத் தபாரே திறந்த வெளியில் குப்பைகளை எரிப்பதால் அந்த பகுதியில் காற்று மாசுபாடு கடுமையாக இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மேலும் தென்னிந்தியாவில் இருந்து வரும் கழிவுகள் காரணமாக யாழ்ப்பாண பகுதி கடுமையான காற்று மாசுபாட்டை சந்தித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதியரசர்கள் யாழ்ப்பாண பகுதியில் காற்று மாசுபாட்டை குறைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபை மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை உத்தரவிட்டனர். ஆனாலும் இதில் ஒரு விடயம் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தின் பூகோள ரீதியான நிலைமை புரியாமல் நீதிமன்றம் யாழ்ப்பாணம் மாநகர சபையை மட்டும் நோண்டும் விதத்தில் தவறாக வழிநடத்தப்படுகின்றதா என்று ஒரு சந்தேகம் எழுகின்றது. மொத்த யாழ்ப்பாண குடாநாடு ஏறத்தாழ 1230 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதில் ஆக 20.2 சதுர கிலோமீட்டர் பிரதேசம் தான் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உட்பட்டது. குடாநாட்டின் 60 மடங்கில் ஒரு சிறிய பிரிவுதான் யாழ் மாநகர சபை பிரதேசம். அந்த பிரதேசத்தில் மாத்திரம் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை யாழ் மாநகர சபை மாத்திரம் எடுத்து மாநகர சபை பிரதேசமாவது காற்று மாசுபாட்டிலிருந்து தப்ப முடியுமா என்றால் சாதாரண பாமரனும் அதற்கு பதிலளிப்பான். அருகில் இருக்கின்ற தென்னிந்திய மாநிலத்தில் தொடங்கி முழு யாழ்குடா நாட்டையும் அதை அண்டிய வெண்ணி நிலப்பரப்பையும் கருத்தில் கொண்டு திருத்தம் செய்ய வேண்டிய வேலைக்கு யாழ் மாநகர சபையை மாத்திரம் நோண்டுவது வேடிக்கையாக தெரிகிறது. யாராவது இதனை நீதிமன்றத்திற்கு எடுத்துரைத்தால் தான் நல்லதுதான். வடகிழக்கு பருவமழை பலத்த மழையை கொண்டு வந்துள்ள பின்னணியில் வடக்கில் பலர், குறிப்பாக முதியவர்கள் மற்றும் சுவாசிப்பதில் பிற பாதிக்கப்படக்கூடிய நெருக்கடிகளை கொண்ட நோயாளர்கள் மூச்செடுப்பதில் சிரமங்களை எதிர்கொண்டனர் என்று கூறப்படுகின்றது. இதற்கு காரணம் இங்கு நிலவும் மோசமான காற்றின் தரம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. காற்றில் கலந்துள்ள நுண்ணிய துகள்களின் செறிவை அளவிடுவதன் மூலம் அதன் தரம் மதிப்பிடப்படுகின்றது. அதன்படி 0 முதல் 25 வரை நல்லது, 25 முதல் 50 வரை மிதமானது, 50 முதல் 75 வரை சுவாச உணர்திறன் மிக்க குழுவினருக்கு ஏற்றதல்ல, 75 முதல் 150 வரை ஆரோக்கியமற்றது, 150 முதல் 250 வரை மிகவும் ஆரோக்கியமற்றது, 250ற்கு மேல் ஆபத்தானது என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இங்கு பருவமழையின் போது இதுபோன்ற சிரமத்தை நாங்கள் அனுபவித்ததில்லை. ஆனால் சமீப காலமாக மாறிவரும் காற்றின் வடிவங்களால் சுவாச பிரச்சினை மேலும் மேலும் கடினமாகி வருகிறது என யாழில் பாதிக்கப்பட்ட வயோதிபர்கள் கூறுகின்றனர். கடந்த வாரம் முழுவதும் அவர்களுக்கு சோர்வும் மூச்சு திணறலும் ஏற்பட்டன. உயிர் வாழ்க்கைக்கு காற்று முக்கியமானது. ஒரு நாளைக்கு சராசரியாக 2 கிலோ தண்ணீரை மட்டுமே குடித்து 1.5 கிலோ உணவை மட்டுமே சாப்பிடும் மனிதன் 14 கிலோ காற்றை உள்ளிழுக்கிறான். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கான விரிவான திட்டத்தை அடுத்த 2 மாதங்களுக்குள் தயாரிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த வாரம் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் யாழ்ப்பாண மாநகர சபை ஆகியவற்றுக்கு உத்தரவிட்டுள்ளது. மோசமான காற்றின் தரம் வட இந்திய பகுதியிலிருந்து எழும் எல்லை தாண்டிய நிலைமைகளால் ஓரளவு ஏற்பட்டது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே நேரம் உள்ளூரில் குப்பைகளை அளவு கடந்து கண்மூடித்தனமாக எரித்தல், புகை உமிழும் மோசமான வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளின் செயற்பாடுகள், அதிக விறகு அடுப்புகளின் பாவனை என்பனவும் இந்நிலைக்கு காரணம் என சுட்டப்படுகின்றது. இந்த பின்புலத்தில் இத்தகைய பாதிப்புகள் காரணங்கள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. அதே சமயம் யாழ் மாநகர சபை பிரதேசத்தில் மட்டும் இவ்விடயங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் மாநகர பிரதேசத்தில் மட்டுமாவது நிலைமையை சீர் செய்து விட முடியாது. இது வடக்கு முழுவதும், ஏன் அதையும் தாண்டி முழு இலங்கை தீவையும், ஏன் அதற்கும் அப்பால் அயலக தேசத்தையும் சேர்த்து சீர் செய்ய வேண்டிய விடயமாகும்.